இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. உங்களோடு கூட இருந்து அவர் அதிசயமானவைகளை கர்த்தர் செய்வாராம். அதிசயமானவைகளை வழி இல்லாத இடத்துல அதிசயமாய் வழி நடத்துகிற தேவன். எப்படி சொல்றீங்க? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21, 22, Exodus chapter 3 verse number 21 and 22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். And I will give this people favor in the sight of the Egyptians, and when you go, you shall not go empty. You shall not go empty. You shall not go empty. But each woman shall ask of her neighbor and any woman who lives in her house for silver and gold jewelry and for clothing. You shall put them on your sons and on your daughters. So you shall plunder the Egyptians. You shall not go empty. You shall not go empty. You shall not go empty. நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. அடிமைத்தனத்தின் வருடங்கள் முடிந்த அன்றைய தினம் தேவன் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்போது எதிரே நடக்கக்கூடியவைகள் என்ன நடக்கப் போகிறது, இவர்களுக்கு என்ன தேவை, இவருடைய தேவை அறிந்து கர்த்தர் இவர்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, இதோ இந்த ஜனங்களுக்குள்ள அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்துல நம்முடைய அதிசயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு. இது என்னுடைய வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னால் இது வீணாய் போய்விடும். ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வெறுமையாய் போவது இல்லை. இந்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீங்கள் திட்டமிட்டு கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் தேவன் அற்புதகரமாக ஆண்டவர்களை நடத்துவார். வனாந்திரத்துக்கு இவர்கள் போவார்கள். கர்த்தர் இவர்களை நடத்துவார். 40 வருட காலங்கள் இவர்களை நடத்த வேண்டும். இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இவர்கள் அமர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். ஆலயத்தை கட்டுவதற்கு இவர்களுக்கு தேவைகள் அதிகம் இருக்கிறது. அவர்களுக்கு அங்கே அதிகமான தேவைகள் அந்த வனாந்திரத்தின் பாதையில் இருக்கிறது என்பதை தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தபடியினால இவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு எகிப்திலிருந்து ஆயத்தமாகும் போதே கொடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுத்து அனுப்பினார். செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன். எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், என்ன தேவை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். இந்த வருஷத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகிறது, எவ்வளவு தேவை உண்டு, இந்த வருஷத்தில் நம்முடைய குடும்பத்திற்கான, சபைக்கான, ஊழியத்திற்கான, பிஸ்னஸ்க்கான, தனிப்பட்ட காரியங்களுக்கான நாம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்ன தேவை உண்டு, என்ன எதிர்பார்ப்பு உண்டு, என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்களில் உங்களை நடத்த வேண்டும், இது எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், எந்த மனுஷன் மேலே உங்கள் பிடி இருந்தாலும் இன்னைக்கு அந்த பிடியை தளர்த்திடுங்க. இன்றைக்கு அந்த பிடியை விட்டுடுங்க. யாரையாகிலும் அதிகமாய் நம்பி, யாரையாகிலும் அதிகமாய் சார்ந்து இங்கிருந்து நமக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்த்து இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள் என்றால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரான வருஷமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளில் இருந்து கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவருடைய கரத்தை மாத்திரம் பிடித்திருப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவருடைய கரத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். வனாந்திரத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து முன்கூட்டியே கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்தார். இவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு பொன் தேவை, வெள்ளி தேவை, இவை எல்லாவற்றையும் ஏற்கனவே இவருடைய கரங்களில் கொடுக்க வேண்டும் என்பதில் தேவன் ரொம்ப கர்ஷனுள்ள தேவனாக இருந்தார். ஆகவே கட்டுவதற்கு தேவையான காரியங்களை முன்கூட்டி அவருடைய கைகளில் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் நடத்துவா. நடத்த வேண்டிய காரியங்களில் கர்த்தர் ஆச்சரியமாய், அற்புதமாய், மேன்மையாய்
உங்களை வழி நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்க. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் அற்புதமான வழி நடத்துதல் உண்டாயிருக்கும். தேவனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க. தெய்வ பிரசனமும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய நன்மைகளும் கூடவேர்ந்து வழி நடத்தட்டும். ஆச்சரியமான தேவன் நம்முடைய அதிசயமான கிருபைகளை கர்த்தர் விளங்கப்படும்படியால் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களிலே, ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். தெய்வ பிரசனமும் தேவனுடைய ஆளுகையும் கூடவேர்ந்து வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் நடத்துவார். அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென்.